ஹாய், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் பை ஜிப்ரான். ரொம்ப வருஷம் முன்னாடி வயசானவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பயங்கரமான படிப்பாளி. படிப்புனால தான் தான் இவ்வளவு முன்னேறி இருக்காரு அப்படின்னு அவர் ரொம்ப நம்பினார். அதே மாதிரி புக்கில் சொல்கிறது எப்போவுமே சரியாக தான் இருக்கும்னு நம்புகிறவர். அப்படி இருக்கிற அவருக்கு ஒரு நாள் திடீர்னு அவரோட செருப்பு பிஞ்சிருச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா செருப்பு பிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்காரு. இனிமேல் வெளியில் போகணும், கடைக்கு போகணும், லைப்ரரிக்கு போகணும், எப்படி போகிறதுன்னு குழம்பி போய் இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணியிருக்கு. செருப்பு பிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதாவது புக் இருக்கா, இல்லை ஏதாவது புக்கில் எழுதியிருக்கா அப்படின்னு நினச்சி அது சம்மந்தமாக தேடி இருக்கார். நிறைய புக் எடுத்து படிக்கிறாரு. ஆனால் எந்த புக்லேயும் செருப்பு பிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு போடவே இல்லை. நொந்து போன அவருக்கு ஒரு புக்கில் செருப்பு பிஞ்சு போச்சுன்னா இன்னொரு செருப்பு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ச்சே, இவ்வளோ கரெக்டாக இந்த புக்கில் போட்டிருக்குல்ல, இன்னொரு செருப்பு வாங்கினா தானே நம்மளால் ஒரு இடத்துக்கு போய் வர முடியும் அப்படின்னு இந்த புக்கை கண்டுபிடிச்சதுக்கு அவருக்கு பயங்கர பெருமை. சரியான புக்கை கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு. அப்போ தான் அந்த புக்கில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் இருந்திருக்கு. அது என்னன்னா, செருப்பு இல்லாமல் இவர் நடந்துட்டு இருந்தால் அவருக்கு காலில் புண்ணு வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புண்ணு பெருசாச்சுன்னா அவர் காலையே எடுக்க வேண்டிய நிலை வரலாம் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அதை படித்து அவர் உடனே செருப்பு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு பெரிய சேலஞ்ச் ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா, செருப்பு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் அதோட அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பம். அதுக்காக மறுபடியும் நிறைய புக் தேடி இருக்காரு. அப்போது வேற ஒரு புக்கில் என்ன போட்டு இருந்துச்சுன்னா, உங்கள் பழைய செருப்போட அதே அளவை எடுத்துகிட்டு போய் புது செருப்பு வாங்குங்க அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அவர் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கார். ஏன்னா இதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவரும் பயத்திலே நடுங்கிட்டு இருந்தார். மறுபடியும் செருப்பு வாங்க முடியாமல் போச்சுன்னா வெறும் காலிலேயே நடக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு நேராக போய் ஒரு குச்சி எடுத்திருக்கார். அந்த குச்சியை எடுத்து அவரோட பழைய செருப்பை அளந்துருக்காரு. தன்னோட ஒரு செருப்பு பிஞ்சு இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு செருப்பு கடையை நோக்கி நடந்து போயிருக்காரு. கடைக்கு போனவர் அவருக்கு பிடிச்ச செருப்பை பார்த்தாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்னன்னா, தான் செருப்போட அளவு குச்சியை அவர் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. உடனே அவர் திரும்ப அவருடைய வீட்டுக்கு போய் அந்த அளவு குச்சியை எடுத்துட்டு அவர் கடைக்கு வரும்போது அந்த கடையை பூட்டிட்டு போயிட்டாங்க. என்னடா வாங்க முடியாமல் போச்சே அப்படிங்கிற நினப்பில் அவர் திரும்ப வரும்போது அவரோட இன்னொரு செருப்பும் வந்துருச்சு. அடுத்த நாள் மறக்காமல் செருப்போட அளவு குச்சியை எடுத்துட்டு வெறும் காலையிலேயே அந்த கடைக்கு போயிருக்கார். ஆனால் அவர் பார்த்து வச்சிருந்த செருப்பு அங்கே இல்லை. இவர் அந்த கடைக்காரர்கிட்ட நேற்று ஒரு செருப்பை பார்த்தேன், அது இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த கடைக்காரர், அந்த செருப்பு வித்துருச்சு, நீங்கள் ஏன் நேற்றே வாங்கலை அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் என் செருப்போட அளவு குச்சியை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு தப்பான அளவில் செருப்பு ஏதாவது வாங்கி எனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனால தான் அதை திரும்ப எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட கடைக்காரர் அதிர்ச்சியாகி, அதான் உங்கள் கால் உங்கள் கூட இருக்குல்ல, ஏன் நீங்கள் செருப்பை போட்டு பார்த்து ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர், நாம் படித்த எல்லா புக்லேயும் பழைய செருப்போட அளவில் புது செருப்பு வாங்குங்க அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு, அதனால தான் என்னோடய செருப்போட அளவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த செருப்பு கடைக்காரரு சிரிச்சுக்கிட்டே, செருப்பு வாங்கிறதுக்கெல்லாம் புக்கை படிக்காதீங்க, செருப்பு வாங்க கொஞ்சம் பணமும் கொஞ்சம் பொது அறிவும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், நம்மளில் பல பேர் நிறைய விஷயத்தை அறிவுபூர்வமாக அணுகுவோம். செய்கிறதுக்கு முன்னாடி சரியா தப்பான்னு நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம். பல பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம்.
அதை பற்றி புக்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ ஏதாவது போட்டிருக்கான்னு தேடுவோம். இதையெல்லாம் புரிஞ்சு நம்ம அதை செய்யலான்னு நினைக்கும்போது காலம் கடந்திருக்கும். எல்லாத்துக்குமே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கட் ஃபீலிங்கில் இறங்கிடணும். அது ஏன்னா படிப்பு சொல்லி கொடுக்குற அறிவை விட அனுபவம் சொல்லி கொடுக்குற அறிவு சிறந்தது. தேங்க்யூ. நீங்கள் கேட்ட இந்த பாசிட்டிவ் ஸ்டோரிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை உன் கையில்.